ஆட்டோ 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 நிறுத்துப்பா ஆட்டோ. கொஞ்சம் வண்டி எடுத்துப்பா. ஆட்டோ நிறுத்து. எங்கம்மா? வீட்டுக்கா? ஆமா வாங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். உனக்கு எதுக்குடா சிரமம்? நான் போய்க்கிறேன். இதுல என்னம்மா சிரமம்? தனியா போறவங்களுக்கு துணையா வர்றது பெட்டர் தானே. வாங்க. அடையாறு போப்பா. என்ன பிரியா, காலேஜுக்கு போகல? இல்ல. ஏன்? அனு ஆண்டிக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம், அதான் பார்க்க போறேன். அனு ஆண்டிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? உனக்கு யார் சொன்னா? மஞ்சுக்கு ஃபோன் பண்ண, அவ தான் என்கிட்ட சொன்னா. ஆண்டி நேத்திக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம், அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மை காட், சந்தோஷ் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையே. நான் உடனே அவங்கள பார்த்தாகணும். அண்ணே நானும் வரேனே, 2 பேரும் பைக்லயே போயிடுவோம். சரி சரி. நானும் வரேன், வாங்க எல்லாரும் கார்லயே போலாம். அம்மா நாங்க தெரியும், அனு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு நீங்க கிளம்புறீங்க. உங்களுக்கு எப்படிமா தெரியும்? இவ காலேஜுக்கு போயிட்டு திரும்ப ரூமுக்கு வரதை பார்த்துட்டு நான் பின்னாடியே வந்தேன், என்னன்னு கேட்கலான்னு. இங்க வந்தா இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா. அனுக்கு என்னதான் ஆச்சா? மஞ்சு ஏதாவது விவரமா சொன்னாலா? இல்லம்மா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும்தான் சொன்னான். வெறும் தலைவலின்னு தானே சொன்னாங்க, அட்மிட் ஆகிற அளவுக்கு என்ன? கார்த்தி நீ வா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா நீ எதுக்குமா அங்க? முதல்ல நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டு போறேன். நல்லா இருக்குடா, அனு அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, நான் இங்க உட்கார்ந்து இருக்கறதா? நீ வா போலாம். சரி சரி, நீங்க 2 பேரும் ரெடியாவுங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, வாடி. சொல்லு கார்த்தி. அப்பா, பெரியம்மாக்கு? ஆமா கார்த்தி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. நானும் இங்க தான் இருக்கேன். அப்பா, அம்மாவுக்கு நியூஸ் தெரிஞ்சு போச்சுப்பா. அம்மா ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியா? என்னடா இது? அப்பா, அவங்கள தடுத்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அம்மா வந்துட்டு போற வரைக்கும் அவங்க கண்ணில் படாம பாத்துங்கப்பா. சரிடா. என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. ஏன் 2 பேரும் ரொம்ப நேரமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன மம்மி தொண்ணு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? அனு ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான். சரி வாங்க. வா. நர்ஸ், நீங்க போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன். டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. உட்கார் வா.
என்னங்க என்னங்க ஆ. நீங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க? ஆம், கேக்குறல்ல, சொல்லுங்க. யார பார்க்க வந்தீங்க? ஆம். பில்டிங் சைட்ல அடிபட்ட நம்ம லேபரை இங்க தான் அட்மிட் பண்ணிருக்கோம் ஓ, போல. அன்னைக்கு நைட் ஏதோ அவசரமா பிரச்சனைன்னு கிளம்பி போனீங்களே, அது இதுதானா? ம் ஆமா. சரி, என் ஃப்ரெண்ட் அனு இங்க தான் இருக்காங்க, பாத்துட்டு போயிடலாம் வாங்க. என்னங்க, வாங்க. ஆ, இல்ல பல்லவி, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கலாம். என்னங்க நீங்க இவ்ளோ தூரம் வந்துட்டு அவங்கள பார்க்காம போனா நல்லா இருக்காதுங்க. பாவங்க அனு, ரொம்ப உடம்புக்கு முடியாம தான் அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்களும் வாங்க, அவங்களுக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. ப்ளீஸ் வாங்க. இல்ல பல்லவி, அது சொன்ன இல்ல கேளுங்க, பல்லவி, வாங்க. எனக்கு ஒர்க் இருக்கு, ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு போறதுனால ஒண்ணும் இல்ல குறைஞ்சிடாது, பல்லவி, வாங்க. இது பரவாயில்ல, வாங்க வாங்கண்ணா, வாங்க. அனு, 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 எப்படி இருக்கீங்க? இவர்தான் என் ஹஸ்பண்ட். வாங்க. அனு, அனு, மேடம், அவங்க இப்பதான் தூங்குறதுக்காக டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப எதுக்கு அவங்கள எழுப்புறீங்க? நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. அவங்க கண் முழிச்சதும் நானே உங்களை வந்து கூப்பிடுறேன். சார், டாக்டர் உங்களை வர சொன்னாரு. சரி. ஏங்க, உங்களை எதுக்கு டாக்டர் வர சொல்றாரு? என்ன பல்லவி இப்படி கேக்குற? நம்ம சைட்ல அடிபட்ட லேபரை இங்க தான் அட்மிட் பண்ணிருக்குன்னு சொன்னேன் இல்ல, அவர் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அதை பத்தி பேசதான் டாக்டர் கூப்பிட்டுருப்பாரு. சரி, நீங்க போய் பேசிட்டு வாங்க, நாங்க அது வரைக்கும் வெயிட் பண்றோம். அனு கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்துட்டே போலாம். இல்ல பல்லவி, நான் தான் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னேன் இல்ல, நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க, நான் கிளம்புறேன். சரிங்க. வரேன் வரேன் கார்த்தி, வரேம்மா. ம். ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர். அவங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும் சார். என்னைக்கு டாக்டர்? நாளைக்கே கூட பண்ணலாம். கடவுளே, நீதான் துணை. வாங்க கோமதி அம்மா, என்ன அர்ச்சனையா? ஆமா, அனு ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரே மீனராசு ஜாதஸ்ய அனு நாமதேஸ்ய. துர்க்கி அம்மா, அனுக்காகவும் அவளோட குழந்தைங்களுக்காகவும் தான் என் உடம்புல இன்னும் உசுறு ஓடிட்டு இருக்கு. அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. அவளை காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன் பொறுப்பு. தாயே, தெய்வமே, ராஜாவை நீ அளவுக்கு மீறி சோதிச்சிட்ட. இதுக்கு மேலேயும் சோதிச்சு அவன் தாங்க மாட்டான். அணுவை காப்பாற்றி அவனுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடு. சுந்தரம், என்னடா இது? தீபம் அணைஞ்சு போயிடுச்சு. அணுவுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுடா. ஐயோ, அம்மா, நீ இதை போய் அவசரமா நினைக்கிறீங்க?
காத்து கொஞ்சம் பலமா அடிச்சதால தீபம் அணைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் அடிக்காத காத்து இப்ப ஏன்டா அடிக்கணும்? இதுவே அபசகுணம் தான்டா. அனுவோட உயிருக்கு ஆபத்து வர போகுது. நான் கண்ட கனவு பழிச்சுட போகுதுடா. நான் கண்ட கனவு பழிக்க போகுதுன்னு தீபத்தை அணைச்சு அம்மனே ஜாட காமிச்சிட்டா. அவளே கைவிட்டதுக்கு அப்புறம் நான் என்னடா பண்ண போறேன்? இந்த தீபம் அணைஞ்சத பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்கோ. காத்து பலமா அடிச்சதுனாலதான் அணைஞ்சிருத்து. மறுபடியும் தீபாராதனை காட்டி எடுத்துட்டு வரேன். நீங்க இந்த கோவிலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கேள். துர்கை அம்மன் உங்களை கைவிடவே மாட்டா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்கோ, எல்லாம் நல்லதே நடக்கும். சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே. மணி அடிக்குது பாத்தீங்களா? நல்ல சகுனம் தான். பிரகாரத்தை சுத்தி வந்துடும். வாங்க வாங்கம்மா. கவலைப்படாதீங்க ருக்கு. ஆபரேஷன் நல்லபடியா நடந்து அனுக்கு நிச்சயமா குணமாயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் நம்பிக்கையோட இருங்க. ஆண்டி, நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நடக்க போற ஆபரேஷன் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடியும். நீங்க தைரியமா இருங்க ஆண்டி. பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க. பாக்குறதுனா போய் பாருங்க. வாங்க. அனு, வாங்க பல்லவி. ஆகார்த்தி, பாப்பரியா? என்ன அனு இது சின்ன குழந்தையாட்டம்? ச்சே, விடுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் சரியாயிடும். இது ரொம்ப சாதாரண விஷயம். இல்ல பல்லவி, என் மனசு என்னமோ சொல்லுது. எல்லாமே முடிய போதும்னு தோணுது. அனு, எங்க அக்கா வீட்டுல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம் தெரியுமா? அது உங்க எல்லாரையும் விட்டு நான் நிரந்தரமா பிரியறதுக்கு தான் நான் பல்லவி. சச்சா, என்ன அனு இது? இது பாருங்க, இது ஒரு சின்ன ஆபரேஷன் தான். அதை பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு போய் என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. வாங்க அத்தை. துர்கேம்மா, தாயே, நீதான் காப்பாத்தணும். அத்தை, சொல்லு அனு. நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? என்ன அனு? பல்லவி மேல உங்களுக்கு என்ன கோவம் வெறுப்புன்னு எனக்கு தெரியல. ஆனா பல்லவி ரொம்ப நல்லவங்க அத்தை. நிச்சயமா சொல்றேன் அத்தை. அவங்கள பத்தி நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அத்தை, அதை விட்டுடுங்க எனக்காக. உங்க கோபம் வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக நீங்க பல்லவிய மன்னிச்சு ஏத்துக்கணும் அத்தை. என்னத்த? உனக்கு ஒண்ணும் தெரியாது அனு. வீணா மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடு. சரி, நான் வரேன். நில்லுங்க அத்தை. நான் சொல்லியும் நீங்க கேட்க மாட்டேங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல அனு. நான் சொல்றேன் அத்தை, இது என்னோட கடைசி ஆசை.
நிறைவேற்ற முடியுமா முடியாதா? நான் மரண படிக்கல இருந்து கேக்குறேன் அத்தை, சொல்லுங்க. ஏன் அனு ஏன் இப்படி அபசகனமாலாம் பேசுற? நான் உன்னை விட மாட்டேன் அனு, விட மாட்டேன். அப்போ அதுக்கு சாட்சியா பல்லவிய மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க அத்தை. மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான், மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும், வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே, நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலை தாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய். அனுபல்லவி